சிவானி மணி 9:15 ஆகுதுடி. பசிக்குது. சாப்பாடு கொடுப்பே மாட்டியா? தோ ரெடி ஆயிடுச்சுப்பா. வடை செஞ்சுட்டேன், சாப்பாடு எல்லாமே செஞ்சுட்டேன். இந்த பாத்திரம் மட்டும் மாற்றிக்க வேண்டியதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து எனக்கே வந்து ஒரே ஜாலியாகிடுச்சு இந்த வீடியோ எடுக்கிறது. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அடுப்பில் சமைச்சிருக்கோம். என்னென்ன சமைச்சிருக்கோன்னு சொல்லி காமிக்கிறேன் வாங்க. வீடியோக்காக நான் என்ன பண்ணிட்டேன், சரி மொத்தமாக செஞ்சதுக்கப்புறம் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம்னு சொல்லி பாத்திரம்லாம் எதுவும் மாற்றாமல் அப்படியே வச்சுருக்கேன். இதில் பார்த்துட்டு இந்த அரிசி சாதம் வந்து நம்ம கழனியில் விளைஞ்ச அரிசி. என்னப்பா இது ஓட மாட்டேங்குது. விழாது கருப்பு. யார் அந்த பக்கம் என்னம்மா அங்க சத்தம்? பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. இந்த மாமா என்ன மாமான்னு சொல்லிட்டா, என்ன மாமான்னு சொல்லிட்டா. அது இந்த காலத்துல நடக்காது. சாதம் வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு. இது வந்து எல்லாமே வந்து நான் லைவ் போட்டிருக்கேன். லைவ் போய் பாருங்கள். முட்டை குழம்பு வந்து பாதி செஞ்சிட்டு இருக்கும்போதே வந்து நெட்டு கனெக்ஷன் இல்லாமல் லைவ் வந்து பாதியிலே போய் முடிஞ்சிச்சு. அப்படியே சாச்சிடவா? அகலமாக உழுது. சூடாக இருக்குப்பா. எப்பயும் இறக்கி வச்சுட்டேன். பானை அது மண் பானை எப்பவுமே சூடாக இருக்கும். சூடாக இருக்குது. சூடு சீக்கிரம் குறையாது. சில்னஸ் சீக்கிரம் போகாது. சூடு ஏறத்துக்கும் லேட் ஆகும். ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். பறக்கிறாங்க மூளைக்கு மூளை. இங்கே பாரு பக்கையில் கறிய. ஒரிஜினல் தானே? ஆமாம், இதுதான் வந்து ஒரிஜினல். டக்குன்னு சமாளிச்சா பாரு. அப்புறம் கேஸ் அடுப்புலாம் இப்போதான் வந்தது. இப்படி தான் சமைச்சோம் ஆரம்ப காலத்தில். அடுத்து என்ன ஸ்பெஷல் வச்சுருக்க? தோட வந்துட்டேன். அந்த ஆட்டு ரத்தத்தை பொரிச்சிட்டியா? அந்த ஆட்டு ரத்தத்தை பொரிச்சிட்டியா? ஆட்டு ரத்தத்தை பொரிச்சியா? பொரிச்சிட்டேன். அந்த தலைக்கறி என்னைக்கு இந்த மாதிரி வந்து அடுப்பில் செய்கிறத மண்பானையில் செய்கிறத நிப்பாட்டணுமோ அன்னைக்கே வந்து சுகரு பிபி எல்லாம் வாங்கி சேர்த்து வச்சுக்கிட்டோம். இனிமேல் எல்லாரும் டெய்லியும் வந்து அடுப்பில் சமைக்க முடியலனாலும் வாரத்தில் ஒரு நாளாவது அடுப்பில் செஞ்சு சாப்பிட பழகிக்குங்க. இல்லைன்னா நம்ம வந்து கொடுத்தன வந்து வீட்டில் குடும்பம் பண்ண மாட்டோம், ஹாஸ்பிட்டலில் தான் குடும்பம் பண்ணுவோம். நல்ல வார்த்தை தான். நல்ல வாக்கியம் தான், நல்ல வார்த்தை தான். ஆட்டோக்கு பின்னாடி எழுதி வச்சுக்கலாமா? ஆட்டோ வீட்டிலே தான் இருக்கும், பரவாயில்லையா? இட்லி சாம்பார். இட்லிக்கு சாம்பாரா? ஆமாம். ஓ, இட்லி வேற வச்சிட்டியா? இது வந்து இட்லி. இந்த அரிசி வந்து நம்ம கழனி அரிசி தான். நம்ம விவசாயம் தான். ஆமாம். அடுத்தது புசு 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 புசுன்னு வடை வருது. ஒன்ன மாதிரியே என்ன வருதா? இங்கே பாருங்க மக்களே. என்ன மெது வடை உளுந்து மசாலா வடை வருது. உளுந்து வடை மெது வடை எல்லாம் ஒன்று தான். மசாலா வடையாவது இந்த உடச்சி பாரு. வடை ஒன்று எப்படி பற்றியா நல்லா போய் தங்கம் மாதிரி புஸ் 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 புஸ்ன்னு. அப்போ வாங்கி கையில் 2 மாட்டிக்கு, கழுத்தில் 2 மாட்டிக்கு. எதுக்கு தங்கம் கேட்காத? தங்கன்னு சொன்னேன். அதுக்கா காதில் 2 கூட மாட்டிக்கு. சாப்பாட்டுக்கு மிஞ்சிய தங்கம் ஏதாவது இருக்கா? என்னாச்சு? என்னது என்னது மூடி வச்சிடலாம். பழங்காலத்துக்கே போயிட்டப்பா நீ. அப்படியா? ஆமாம், ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி போன விரைக்குதிரி பட்டுறது. நல்லா இருக்குல்ல, சாப்பிடவும் நல்லா இருக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியமான இருக்கு. வேலைன்னு இருக்கிறது ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுல்ல.
எனக்கே சமைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அது அதுதான். வந்து வடையை செஞ்சனா, ஆ இப்போ தட்டி போட்டா வடை, உருட்டி போட்டா போண்டா, ஆஹா நசுக்கி போட்ட நசுக்கி போட்டா அப்பளம். அப்புறம் ஓகே மக்களே, எவ்வளோ ஒரு பெரிய தத்துவத்தை கை எவ்வளோ பெரிய தத்துவத்தை ஒரு வடையில முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா? வடன்ட்டு போண்டா போடுற, இது போண்டா தானே? சவுண்டு கேட்குது. சரி மக்களே, வீடியோ வந்து பாருங்கள். டெய்லி இந்த மாதிரி வீடியோ நான் என்னென்ன சமைக்கிறேன்னு சொல்லி லைவாக போடுவேன். சமைச்சதை இந்த மாதிரி வீடியோ போடுறேன். உங்களோட ஆதரவு எனக்கு தேவை. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் போட்டுக்கோங்க. டாடா. ஓகே, நீங்கள் சாப்பாடு கொடுக்கலனாலும் சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. பாய் பாய் மக்களே.